கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள புல்லூர் கிராமத்தை சேர்ந்தவர் ரமணி. இவர் விருத்தாச்சலத்தில் உள்ள பாரத ஸ்டேட் வங்கியில் பணிபுரிந்து வந்துள்ளார். 10 ஆண்டுகளுக்கு முன்பாக கோவையை சேர்ந்த ஒருவரோடு ரமணிக்கு திருமணம் நடைபெற்றுள்ளது. பின்னர் கருத்து வேறுபாடு காரணமாக இருவரும் பிரிந்துள்ளனர். தனிமையில் வாழ்ந்து வந்த ரமணிக்கு பாண்டூர் கிராமத்தை சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர் அசோக் என்பவருடன் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. பின்னர் காதலாக மாறியுள்ளது. இதனையடுத்து ரமணியும் அசோக்கும் திருமணம் செய்து கொண்டுள்ளனர். ரமணி அசோக் தம்பதியினருக்கு 2 குழந்தைகள் உள்ளனர். பின்னாளில் அசோக்கிற்கு பல பெண்களோடு தொடர்பு இருந்தது ரமணிக்கு தெரிந்துள்ளது. இதனால் அசோக்கிற்கும் ரமணிக்கும் அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்துள்ளது. இந்நிலையில் ரமணிக்கு அவரது தாயார் போன் செய்த போது 2 நாட்களாக ரமணியின் போன் சுவிட்ச் ஆஃபில் இருந்துள்ளது. இதையடுத்து ரமணியின் வீட்டிற்கு அவர் சென்ற போது அசோக் தனது 2 குழந்தைகளையும் அவரது பெற்றோரிடம் விட்டு சென்றது தெரிய வந்தது. இதனால் சந்தேகமடைந்த ரமணியின் தாயார் பூட்டியிருந்த வீட்டை உடைத்து பார்த்தபோது கட்டிலில் இரத்த காயங்களோடு ரமணி சடலமாக கிடந்துள்ளார். இதனை கண்டு அதிர்ச்சி அடைந்த ரமணியின் தாயார் போலீசிடம் புகார் அளித்துள்ளார். போலீசாரின் விசாரணையில் அசோக்கின் தகாத உறவால் ரமணிக்கும் அசோக்கிற்கும் இடையே தகராறு ஏற்பட்ட நிலையில் அசோக் ரமணியை கம்பியால் தாக்கி கொலை செய்ததாக கூறப்படுகிறது. மேலும் ரமணியிடம் இருந்து 25 சவர நகைகளையும் பத்திரங்களையும் எடுத்துச் சென்றது தெரிய வந்துள்ளது. அசோக் 2 குழந்தைகளையும் தனது பெற்றோர் வீட்டில் விட்டுவிட்டு தலைமறைவாகியுள்ள நிலையில் அவரை தீவிரமாக போலீசார் தேடி வருகின்றனர்.